ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 17வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். அல்லேலூயா. தாவீது இங்க ஒரு காரியத்தை மிக அழகாய் சொல்லுகிறார். தேவனே தாமதியாதேயும். ஆமென். இந்த வருஷத்தின கடைசி நாட்கள் நம்ம வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தில் எத்தனையோ காரியங்களுக்கு நான் ஜெபம் பண்ணேன் பிரதர். எத்தனையோ விண்ணப்பங்களை தேவை சமூகத்தில் வச்சேன், கண்ணீர் வடித்தேன், உபவாசம் இருந்தேன். ஆனால் எனக்கு இன்னும் பதில் வரலையே அப்படின்னு நீங்கள் கலங்கி கொண்டு இருப்பீங்கன்னா தேவப்பிள்ளையில சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செய்வார். இங்கே தாவீது ஒரு காரியத்தை சொல்கிறார், தேவனே தாமதிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவருக்கு ஒரு காலங்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலங்கள் இருக்கு. உங்க வாழ்க்கையோட ஆண்டவர் என்ன தெய்வ திட்டங்களை வைத்திருக்கிறாரோ, உங்க வாழ்க்கையில இந்த வருஷத்துல எதெல்லாம் செய்யணும்னு கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறாரோ தேவ பிள்ளையில அதெல்லாம் 100க்கு 100 நடக்கும். ஒருவேளை நடக்காத சூழ்நிலை இருக்கா, இந்த கடைசி நாட்களையாவது கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா அற்புதங்களை செய்வதற்கு உண்மையில தேவனா இருக்கிறார். ஆமே. நாம் அவர் சித்தத்தின்படி கேட்கும் போது அவர் நிச்சயமா அதை நிறைவேற்றுவார். இங்க தாவீது சொல்றாரு, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். ஆமே. நீங்க சிறுமியா உண்மைதான், நீங்க எளிமையானவதான், நீங்க கஷ்டப்படுறது உண்மைதான், இன்னும் உங்க ஜபத்துக்கு பதில் வரல உண்மைதான். ஆனா கர்த்தரோ உங்கள் மேல் நினைவா இருக்கிறார். ஆமே. கர்த்தர் ஒரு மனுஷன் மேல நினைவா இருப்பாருன்னா அந்த மனுஷன் வாழ்க்கை சாதாரணமா இருக்குமா? இல்ல அந்த மனுஷனை கர்த்தர் கைவிட்டு வரா? தெய்வ பிள்ளையில கர்த்தர் ஒரு மனுஷனை நினைக்கும் போது, கர்த்தர் ஒரு மனுஷனை நினைவு கூறும் போது நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:12 வாசிக்கிறோம், கர்த்தருடைய நினைத்திருக்கிற அவர் ஆசீர்வதிப்பார். அப்போ யாரை கர்த்தர் நினைக்கிறாரோ நிச்சயமா அங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருக்கும். வேதத்தில் எத்தனையோ நபரை பார்க்கிறோம் அல்லவா? யாப்பேஸ் இப்படியா சொல்வார், நீர் என்ன ஆசீர்வதித்து ஆமென் என் எல்லையை பெரிதாக்கி தீங்கன்னு துக்கப்படுத்தா தீமைக்கு விலக்கி காத்தரலன்னு ஆண்டவர் யாப்பேஸ் ஆசீர்வதித்தார் அல்லவா? தேவ பிள்ளையில கர்த்தர் ஒரு மனுஷனை நினைப்பாருன்னா நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஒரு பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்களா, சத்துரு எதிர்த்து நிற்கலாம், மனுஷர்களாம், பார்வோனின் ஆவிகள், ஆமென் கோலியாத்தின் ஆவிகள் எல்லாம் எதிர்த்து நிற்கலாம். ஆனா ஒண்ணு, கர்த்தர் ஒரு மனுஷனை நினைக்கும் போது ஒரு தீங்கும் தொட முடியாது. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா அங்க இப்படியே சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையானவர்களை தாழ்த்த உம்முடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாய் திருப்பப்பட்டு இருக்கிறது. பாருங்க, சிறுமைப்பட்டவர்களை ரட்சிக்கிறாராம். ஆமென். சிறுமைப்பட்டவர்கள் அப்படி ரட்சிக்க தூக்கி எடுக்கிறது, மீட்டு எடுக்கிறது, உதவி செய்கிறது. தேவப்பிள்ளை உங்கள் சிறுமையில நீங்கள் அப்படியே மடிந்து போகிறது தேவ சித்தம் இல்லை. கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறவர் இருக்கிறார், உங்களை விடுவிப்பார். நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்மளை விடுவித்து நம்மளை ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 15வது வசனம் கூட நீங்க வாசிப்பீங்கன்னா இங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்படுகையில் அவர்களுக்கு செவியை திறக்கிறார். பாருங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு சிறுமையில நீங்களாக்கி ஒடுக்கப்படும் போது என்ன செய்யறாரா? அவர் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க சிறுமையில இருக்கீங்களா? தேவ பிள்ளையில ஒடுக்கப்பட்டு இருக்கீங்களா? நீங்க கர்த்தரை மாத்திரம் நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்கள் கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பார். கர்த்தர் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவார்னா, கர்த்தர் நம்மளுக்கு செவி கொடுப்பார்னா, கர்த்தர் நம்மளை சுமாற்றுவாரா? அதுக்கு பரிகாரம் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு என்ன கஷ்டத்தின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் இந்த நாட்களில் நீங்கள் போராடி கொண்டிருக்கீங்க தெரியல, கர்த்தர் சொல்கிறாரு, உன் சிறுமையிலேருந்து நான் விலக்கி உன்னை ரட்சிக்க போகிறேன். உன் சிறுமையிலேருந்து நீ கூப்பிடுறதுக்கு நான் பதில் கொடுக்க போகிறேன். உன் சிறுமையிலேருந்து நான் உன்னை நினைச்சு உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். நிச்சயமா ஆண்டவர் அதை செய்ய உண்மையில் இருக்கிற. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, சிறுமைப்பட்டவர்களை கூக்குறதுக்கு செவி சாய்க்கிற கர்த்தர், சிறுமைப்பட்டவர்களை நினைத்திருக்கிற கர்த்தர். யார் ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா, என் சிறுமையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகாதான்னு கலங்கி கொண்டிருப்பாங்கண்ணா,
இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுறப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும். கர்த்தரை நினைத்து இவளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நன்மை கிருபை உண்டாகட்டும். எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபக்கல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.